ஹாய் ஆல், இது ஜெனியின் உலகம். இன்னைக்கு சண்டே. சண்டே காலையில் நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன செஞ்சேன் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். காலையில் மட்டன் தான் எடுத்தோம். மட்டன் வந்து இந்த நெஞ்சு எலும்பு வந்து சூப்புக்கு எடுத்தாச்சு. அடுத்து மட்டன் கறி வந்து இன்னைக்கு பிரியாணி செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் இப்போ காலையில் எனக்கு இருக்குது. அதுக்கப்புறம் மதியானம் லன்ச்சு நான் செய்யும்போது எனக்கு என்ன தோணுதுன்னு தெரியல. ஆனால் காலையில் பிரியாணி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் கறியெல்லாம் வந்து கழுவிட்டு இருக்கேன். கறியை கழுவி ஃபஸ்ட்டு வந்து நம்ம சூப்பு மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பு வைக்கிறதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எப்பயுமே சண்டேஸில் வந்து கறியை வந்து இந்த மாதிரி சூப்பு மாதிரி வச்சு ஃபஸ்ட்டு நாங்கள் எடுத்து அதை காலையிலேயே குடிச்சிருவோம். அதுக்கப்புறம் மதியத்துக்கு லஞ்சுக்கு வந்து அதை என்ன வேணுமோ கிரேவியாக செஞ்சுக்குவோம், இல்லைனா பிரியாணி அந்த மாதிரி செஞ்சு யூஸ் பண்ணிக்குவோம். சூப்பு செய்கிறது எப்படின்னா, மட்டன் அதுக்காக தான் தனியாக எலும்பு வாங்கிட்டு வந்தது சூப்புக்கு. ஆனால் இன்றைக்கி கறி எலும்பு எல்லாத்தையும் ஒன்றாவே நான் போட்டுட்டேன், தனியாக செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. மற்ற டைம்லலாம் வந்து எலும்பு மட்டும் தனியாக வாங்கிட்டு வந்து சூப் மட்டும் வச்சு அதை தண்ணி குழம்பு, அந்த எலும்பு குழம்பு மாதிரி செஞ்சு அந்த மாதிரி நான் செய்வேன். இது என்ன அப்படின்னு சொன்னால், கறியும் எலும்பையும் இன்றைக்கி சேர்த்தே நான் வேக வச்சுட்டு மஞ்சத்தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள், சோம்பு, அப்புறம் தக்காளி, இஞ்சி, பூண்டு தட்டி போட்டுக்கிட்டேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு, உப்பு தேவையான அளவு போட்டுட்டு, கொத்தமல்லி இலைகள் போட்டுட்டு நல்லா ஒரு 7-8 விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு கறியும் நல்லா வெந்துடும், சூப்பும் ரெடி ஆயிரும். அந்த சூப்பை வந்து காலையில் நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதை எடுத்துக்குவோம் சூப்பை. காலையில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் செஞ்சேன் அப்படிங்கிறதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம். நான் வந்து இந்த நியூ இயர் டைமில், நியூ இயர்க்கு முன்னாடி என்னோட நியூ இயர் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் வந்து நான் சும்மா தாங்க என்ன ஷேர் பண்ணிக்குவோன்னா, நம்ம இனிமேல் அடுத்த 2025ல் எப்படி இருக்கணும், எந்த மாதிரிலாம் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பேன். அதை வந்து ஒருத்தர் போகிறதே 50 வியூஸ் தாங்க நமக்கு. அந்த 50 வியூஸில் என்னோட கசின் ஒருத்தர் எடுத்துகிட்டு போய் அதை எங்கள் அத்தைக்கிட்ட காமிச்சு, இப்படிலாம் வந்து வீடியோ போடுறா, இந்த மாதிரிலாம் பேசி அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. அது வந்து என் காதுக்கு வந்துச்சு. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் தப்பாக எதுவுமே அந்த வீடியோவில் வந்து நான் பேசலை. நமக்கு எல்லாரும் வேணும், எல்லா சொந்த பந்தமும் நமக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லி தான் நான் பேசியிருக்கேன். மற்றபடி வந்து தப்பாக நான் எதுவும் பேசலை. அதனால் என்னோடய கசின் வந்து அதை எடுத்துகிட்டு போய் சொன்னீங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ பார்ப்பீங்க. உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து கஷ்டப்படணும். ஆனால் ஒருத்தரை பற்றி தப்பாக சொல்கிறதுக்கு எதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு போய் அடுத்தவங்க பேரை கெடுக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு உங்கள் சித்தி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் ஜெனி வந்து இப்படி வீடியோ போடுறா அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. இது உங்கள் வயசுக்கு நல்லதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்மலாம் வந்து, நான் வந்து என்னோடய கசின்ஸை விட எங்கள் வீட்டில் வந்து நான் சின்ன பிள்ளை. என்னை விட தம்பி ஒருத்தர் இருக்கான், எங்கள் சித்தப்பா பையன். அவன் சின்ன பையன், நான் தான் சின்ன பொண்ணு. மற்றவங்க எல்லாருமே என்னை விட பெரியவங்க தான், எங்கள் குடும்பத்தில் இருக்கிற கசின்ஸ் எல்லாருமே. அப்படி இருக்கும்போது நான் ஒரு சின்ன பிள்ளை, உங்களுக்கு வந்து சொல்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்காதீங்க. உங்களால் முடிஞ்சால் ஒருத்தரை பற்றி நல்லதாக சொல்லுங்கள். என்னோட கசின் அவங்க வந்து யார் எங்கள் அத்தை வீட்டில் போய் இந்த விஷயத்த சொன்னீங்களோ அவங்களுக்கு நான் சொல்கிறேன், நல்லதை சொல்லுங்கள். இல்லை அப்படின்னா தயவுசெய்து சொல்ல வேணாம். இது வந்து அவங்களுக்கும் ஒரு பெரியவங்க, அவங்களுக்கு 70-80 வயசு ஆகுது. அவங்க மனசையும் ஹர்ட் பண்ணிக்கிட்டு ஜெனி இப்படி சொல்கிறா அப்படி சொல்கிறான்னு அந்த வீடியோவில் நான் என்ன அப்படி தப்பாக சொல்லிட்டேன்? எனக்கு ஒன்றுமே புரியல. அதனால் எனக்கு வந்து எப்பயுமே ஃப்ராங்காக இருக்க தான் பிடிக்கும். எதுவாக இருந்தாலும் டைரக்டாக வந்து ஃபேஸ் பண்ணணும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, யார்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் சரி, டைரக்ட் மூவிங் தான். நான் அங்கே சொல்லி இங்கே சொல்லி இப்படி வர வேலையே நமக்கு இருக்காது. அதனால் ப்ளீஸ் என்னோடய கசின் வந்து இந்த விஷயத்த வந்து நிறுத்திடுங்க. அப்படி இல்லை நான் அப்படி தான் சொல்லுவேன் அப்படின்னா நான் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து இதை வந்து இன்னொருத்தர் வந்து சொல்லி அதை நான் ஹர்ட் ஆகிட்டு எனக்கு அது இருக்க பிடிக்கல. அந்த மாதிரி ஜெனி வந்து எப்பயோ போயிட்டா. இனிமேல் இருக்கிற ஜெனி வந்து எதையும் வந்து இக்னோர் பண்ணிடுவேன்.
எனக்கு அது தேவையில்லை. நீங்க எது வேணாலும் சொல்லிட்டு போங்க. அத பத்தி எனக்கு கவலையே இல்ல. அவ்வளோதான். நம்மளுடைய சூப் வந்து ரெடி ஆயிருச்சு. இன்னைக்கு என்ன அப்படின்னா, நேத்து வச்ச மொச்சக்கொட்டை குழம்பு இருந்துச்சு இல்லையா? அத கொஞ்சம் சூடு பண்ணிக்கிட்டோம். அடுத்து எங்க அத்தை மேல் வீட்லேருந்து எங்க மாமியார் வந்து சிக்கன் குழம்பு குடுத்துருந்தாங்க. காலையில இட்லி, சிக்கன் குழம்பு, மொச்சக்கொட்டை குழம்பு, அப்புறம் மட்டன் சூப். இப்ப கொஞ்சம் கிளைமேட் வந்து வர பனி அடிக்குது. இந்த பனிக்கு வந்து எல்லாருக்குமே வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன், கோல்டு இந்த மாரி இருக்கு. அதுக்கு இந்த மட்டன் சூப் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. மட்டன் சூப்பு, கருப்பு உளுந்து போட்ட இட்லி. ஏன்னா இட்லி வந்து நல்லா ஒயிட்டா இருக்காது. கொஞ்சம் ஆ கலர் வந்து கம்மியா தான் இருக்கு. அதுக்கு காரணம் வந்து கருப்பு உளுந்து நான் போட்டேன். அடுத்து நாட்டுக்கோழி சிக்கன் குழம்பு. இன்னைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட் இதுதான். நம்ம சேனலோட வீடியோஸ் புடிச்சிருந்துச்சுன்னா, ஜெனியின் உலகம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு நல்ல பதிவில் மீண்டும்